ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எலுமிச்சை அப்படிங்கிறது நல்லது தான். ஆனால் இந்த ரெண்டு பொருளோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா வயிறு, பல், கல்லீரல் வரைக்கும் பாதிக்கலாம். நீங்கள் தினமும் லெமன் ஜூஸ் குடிக்கிறீங்களா? சாதத்தில் லெமன் சாறு சேர்ந்து சாப்பிட்றீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். எலுமிச்சையில் விட்டமின் சி அதிக அளவு இருக்குது. சிட்ரிக் ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட் கூட இருக்குது. இதனால தான் நோய் எதிர்ப்பு சக்தி, நல்ல செரிமானம், கொழுப்பை குறைக்கிறது அப்படின்னு லெமன் பயன்படுது. ஆனால் அதிக அமிலத்தன்மை இருக்குல்ல, அது சில உணவுகளோடு சேர்றப்ப உடல் நலனை பாதிக்கும். எலுமிச்சையோட என்னென்ன சில பொருட்களை சேர்க்கக்கூடாது, அதாவது தவறான சேர்க்கை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? லெமனும் பாலும், லெமன் தயிர், லெமன் பன்னீர். எலுமிச்சையில் அமிலத்தன்மை இருக்குது, பாலில் புரதம் இருக்குது. இது ரெண்டும் சேர்றப்ப கெட்டிப்பட்டுரும். அதனால அஜீரணம், வயிறு வீக்கம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வாந்தி கூட வரலாம். குறிப்பாக குழந்தைகள், பெரியவர்கள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் லெமன் ஜூஸ் குடித்தோன்னே பால் குடிக்கிறதோ, தயிர் சாப்பிட்றதோ, பன்னீரை சாப்பிட்றதோ கண்டிப்பாக தவிர்த்திடணும். குறைஞ்சது 2 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் லெமன் ஜூஸ் குடித்ததுக்கப்புறமா 2 மணி நேரம் கழிச்சு தான் பால், தயிர், பன்னீர் இதெல்லாம் எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் என்னென்னா, லெமனோட ஐஸ்கிரீம், லெமன் கூல்ட்ரிங்க்ஸு, லெமன், சூடான காஃபி, டீ இதை சேர்த்து எடுத்துக்கிறப்ப பல் எனாமல் அது பாதிக்கும். அதனால தான் இது ஒரு தவறான சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். பல் நரம்புகளை பாதிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பல்வலி, பல் சீக்கிரமாக மஞ்சள் ஆகிறது, இது மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கிரும். ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸு, சூடான காஃபி, டீ இதெல்லாம் லெமன் ஜூஸோ லெமன் சாதமோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா 20லேருந்து 30 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாமே தவிர உடனே சாப்பிடக்கூடாது. இப்போ யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? அல்சர் இருக்கிறவங்க, அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, எம்டி ஸ்டொமக்கில் இந்த லெமனை எடுத்துக்கிறது நல்லதில்லை. இவங்களுக்கெல்லாம் பாதிப்பை உண்டாக்கிரும். லெமனோட வெது வெதுப்பான தண்ணி கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். லெமன் நல்லது தான், ஆனால் இது மாதிரியான சில பொருட்களோடு சேர்க்குறப்ப அது தவறான சேர்க்கையை அமைஞ்சு உடல் நலனை பாதிக்கும். எப்போதுமே இந்த பொருட்களை சேர்த்து மட்டும் சாப்பிட்றாதீங்க. இது உங்களோட வயிறுக்கும் பற்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்திடும். இந்த வீடியோவில் மறந்தும் கூட லெமன் ஜூஸோ லெமன் சாதமோ சாப்பிட்டதுக்கப்புறம் என்னென்ன பொருட்களை உடனே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் அது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.